இணையத்தில் விற்பனைக்காக ஏமாற்றுத்தனமாக பட்டியலிடப்பட்டிருந்த இழுவை வாகனம் குறித்த விசாரணையை தொடர்ந்து எட்மண்டன் காவல்துறை சுமார் 50,000 மதிப்பிலான திருடப்பட்ட பொருட்களை மீட்டுள்ளது. கடந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் அதிகாரிகள் அந்த இழுவை வாகனத்தை கண்டுபிடித்ததுடன் அதன் வாகன அடையாள எண் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக மே மாதத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இழுவை வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், டேர் பைக்குகள் மற்றும் ஏடிவி ரக வாகனங்கள் உள்ளிட்ட பல திருட்டு பொருட்களை காவல்துறை மீட்டுள்ளது. மீட்கப்பட்ட வாகனங்களில் பெரும்பாலானவை டீவினிங் செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளை கொண்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரீவினிங் என்பது திருத்தப்பட்ட சொத்துக்களை மீண்டும் விற்பனை செய்வதற்கு முன்னர் அவற்றை மறைப்பதற்கான வாகன அடையாள எண்களை மாற்றுவது அல்லது அகற்றுவது ஆகும். இது தொடர்பாக 68 வயதான பீட்டர் பிரேயர் என்பவர் 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு பின்வரும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளார். திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்தமை 2 குற்றச்சாட்டுகள், $5,000 மேற்பட்ட திருடப்பட்ட பொருட்களை சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்தமை, வாகன அடையாள எண்ணை மாற்றியமைத்தமை, போலி ஆவணங்களை உருவாக்கியமை, பயன்படுத்தியமை, பிரேயர் இணையவழி சந்தை தளங்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் இழுவை வாகனங்களை விற்பனை செய்திருக்கலாம் என்று சில நேரங்களில் முறையான வணிக நிறுவனங்கள் மூலமாகவும் இதனை அவர் முன்னெடுத்திருக்கலாம் என்றும் காவல்துறை நம்புகின்றது. பிரேயரிடமிருந்து வாகனம், இழுவை வாகனம், மோட்டார் சைக்கிள் அல்லது ஏடிவி வாகனங்களை வாங்கிய எவரேனும் இருப்பின் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு புலனாய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சில வாங்குபவர்கள் தாங்கள் வாங்கியது திருடப்பட்ட பொருள் என்பதை அறியாமலேயே வாங்கியிருக்கலாம் என்பதால் அவர்களுக்கும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருப்பின் எட்மண்டன் காவல்துறையை 780 423 4567 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.